எல்லாருக்கும் வணக்கங்க. எல் கிளாசிக்கோ நடந்து முடிஞ்சிருச்சு. மும்பை ஈஸியாக சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. வான்கடையில் மும்பை அவங்களோட வேலையை காமிச்சிட்டாங்க. பயங்கரமான கிரிக்கெட் ஆடிட்டாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. சென்னையை முடிச்சிட்டாங்க சோழியாக கம்ப்ளீட்டடாக. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இதோட முடிஞ்சு போச்சு இந்த சீசனு. இன்னும் மட்டும் வர மேட்சஸ்னால் ஜெயித்தாலும் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். எல்லா மேட்சும் தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதுதான் தோனியும் போஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தார். இந்த மேட்டு வர மேட்ச் ஒரு மேட்சையும் ஜெயிக்க பார்ப்போம். அப்படி தோத்துட்டோம்னா அடுத்த இயருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு நல்ல 11 செட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இது பயங்கரமான கான்டெஸ்ட்டாக தான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மும்பையோட கான்டெஸ்ட் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா மும்பையோட பேட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிட்ரலாக பொழந்து எடுத்துட்டாங்க சென்னை ஒன்றுமே பண்ண முடியல. மும்பை எல்லா இடத்துலையும் போட்டாலும் எல்லா இடத்துலையும் அடின்னு அடிச்சிட்டாங்க. டாஸை வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பேட்டிங் கொடுத்தாங்க. பேட்டிங் ஆடின சென்னை சூப்பர் கிங்ஸ் 176 தான் அடித்தாங்க. ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா ஈகலியாக விக்கெட்டை விட்டுட்டாரு. ஆயுஷ் மந்த்ரி என்ன மாதிரி ஆடினாருங்கப்பா. 15 பாலுக்கு 33 அடித்தாருங்க. வாட்ச் அவுட் பிளேயருங்க. உண்மையிலே செம்ம டேலண்டான பிளேயர் ஆயுஷ். கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா போதும். மகேந்திர சிங் தோனியே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தாரு. அவர் நாங்கள் இன்னும் நல்லா பார்த்து அவர் நல்லா கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆயுஷ் ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்டாக இருக்காருங்க. மும்பையை சேர்ந்தவர் பயங்கரமான டேலண்ட்டாக இருக்கார். அவர் முன்னாடியே பிக் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த ராகுல் திரிபாதி பதிலாக. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் சூப்பராக ஆடினாருங்க ஆயுஷ். செம்ம டேலண்ட்டு. இன்னும் மட்டும் வர மேட்சஸ்லாம் கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணுவார். பிரைட்டான டேலண்ட்டாக இருக்கார் ஆயுஷ். கண்டிப்பாக டெவலப் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சராக இருக்குங்க. ஆயுஷ் சூப்பரான டேலண்ட்டு, சூப்பரான பேட்ஸ்மேனாக இருக்கார். ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாருங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் தான் 17 வயசுலலாம் மனுஷன் பொழந்து எடுக்கிறாரு. இந்த அடின்னு அடிக்கிறாரு. அதுவும் அவரோட சொந்த ஊரான வான்கடையில் அடிச்சிருக்காரு பாருங்க. என்ன மாதிரி டேலண்டான பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக ஆயுஷ் சரியான டேலண்ட்டாக வருவார். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் இன்னும் கம்மிங் அப் மேட்சஸில். சென்னை 176 தான் அடிச்சிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ரவீந்திர ஜடேஜா அண்ட் துபே. நல்ல ஒரு 2 பேருமே 50 ரன்ஸ் அடித்தாங்க. 2 பேருமே நல்ல விளாண்டாங்க 2 பேரும். ஆனால் இந்த ஸ்கோர் மும்பையில் பத்தாதுங்க. மும்பையில் தான் 230 அடித்தாலும் இது பண்ண முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் அந்த ஓப்பனர்ஸில் பவர் ஹிட்டர் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அது ஆயுஷ் தீர்த்து வச்சார் நம்பர் 3ல் பட் ஆனால் இன்னும் ஓப்பனிங்கில் நிறைய இந்த ரச்சின் ரவீந்திராவனை எடுத்துடலாம். ஷேக் ரஷீத் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டார் நேற்று. ஒன்றும் பண்ண முடியாது அவர். அதனால் 2 பேரையும் மாற்றிட்டு வேறு டேவிட் லூயிஸை ஆட வைக்கலாம். ஆயுஷ் ஓப்பனிங் ஆட வைக்கலாம். அது என்ன மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் காம்பினேஷன் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 176 15 ஓவரில் அடித்து பொட்டில் மட்டும் போயிட்டாங்கங்க. அப்பா மும்பைக்கார் ராஜா ரோஹித் சர்மா 78ங்க. அப்பா என்ன அடித்தார். செம்ம பேட்டிங் நேற்று. ரோஹித் சர்மாவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னும் ஃபார்முக்கு வரலன்ட்டு. ஃபார்முக்கு பொழந்து எடுத்துட்டார் மனுஷன். ரோஹித் சர்மா தான் யாருன்னு காட்டிட்டார். மும்பைக்கார் ராஜாவே நான் தான் சொன்னார். சரியான பேட்டிங் ஆடினார் ரோஹித் சர்மா. சூப்பர் பேட்டிங்கு. அப்பா 360 பற்றி பேசாமல் இருக்க முடியலங்க. மும்பை 360. சூரியகுமார் யாதவ் என்ன மாதிரி பேட்டிங்க. 10 ரனாவை பொழந்து எடுத்துட்டாருங்க. 2 6 அடித்தார் பாருங்க. 10 ரனாவை சரியான 6ங்க. 2 6 அடித்து கேமை முடித்தார். அப்புறம் ஸ்பின்னர்ஸை பொழந்து எடுத்துட்டார் சென்னை ஸ்பின்னர்ஸை. ஒன்றுமே பண்ண முடியல சென்னை ஸ்பின்னர்ஸாலலாம். எந்த சைடு போட்டாலும் ஸ்வீப் அடித்தே மேட்சை முடிச்சிட்டாருங்க. பாதி ரன்னு நேற்று சூரியகுமார் அடித்தது ஸ்வீப்பு தான். அஸ்வினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஜடேஜாலையும் ஒன்றும் பண்ண முடியல. 100 அகமது எல்லாம் யார் போட்டாலும் ஸ்வீப் அடித்தே மேட்சை முடிச்சிட்டாரு. நேற்று மேட்ச் பார்க்குறதுக்கு மும்பையோட பேட்டிங் பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ் சூப்பராக ஆடினாருங்க. மும்பை பொழந்துட்டாங்க. இன்னும் மட்டும் எல்லா டீமுக்கும் ஒரு டேஞ்சர் சைனை காமிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் யாருன்ட்டு. இன்னும் மட்டும் வர மேட்சஸில் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கு போகக்கூடிய சான்ஸ் அதிகம் இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இப்படியே ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஆயுஷ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பிரைட்டான டேலண்ட் இருக்குது, பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. பார்க்கலாம் வர மேட்சஸ்லாம் ஆயுஷ் எப்படி விளாட்றாருன்ட்டு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சீசன் ஓவர் ஆயிடுச்சுங்க. இன்னும் மட்டும் வருதுன்னா ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சென்னை சூப்பர் கிங்ஸு. அடுத்த சீசனுக்கு ஒரு நல்ல 11 செட் பண்ணி நல்ல டீமை டெவலப் பண்ணாங்கன்னா போதும். இந்த சீசன் அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு லிட்ரலாக. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னும் மட்டும் வர மேட்சஸ்னால் எல்லாம் 6க்கு 6 ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம். ஆனால் நல்ல லெவலாக இன்னும் மட்டும் வச்சு பார்த்து விளாண்டாதான் இன்னும் மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸால் வர முடியும்.
இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து எல் கிளாசிக்கோ வந்து மும்பை வந்து பொழந்து எடுத்துட்டாங்க.